சேனல் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் கோஸ்ட் கால் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2025 பேஜுக்கான ரெக்ரூட்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து ஆல்ரெடி வந்து ஓப்பன் ஆயிருச்சு. 13 ஜூன் 2024 ஓப்பன் ஆகி லாஸ்ட் டேட் வந்து 3 ஜூலை 2024 வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன டியூட்டிக்கு வந்து ஆள் எடுக்கிறாங்கன்னா, ஜிடி நேவிக் ஜென்ரல் டியூட்டி, அப்புறம் வந்து யாத்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான போஸ்டிங்க்கு வந்து ஆள் வந்து எடுக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியன் மேல் சிட்டிசன் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரை வந்து நீங்கள் நேவிக் ஜென்ரல் டியூட்டியில் வந்து கிளாஸ் 12th வந்து மேக்ஸு ஃபிசிக்ஸ் வந்து சப்ஜெக்ட் எடுத்து வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. சிபிஎஸ்சி அப்ளை பண்ணலாம். யாத்ரிக்கில் பொறுத்தளவில் 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ப்ளஸ் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. டிப்ளமோவில் வந்து எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன், ரேடியர், பவர் இன்ஜினியரிங் அதில் வந்து 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் அப்ரூவலில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் இதுக்கு வந்து எலிஜிபிள். அல்லது வந்து 10th 12th பாஸ் எஜுகேஷனில் பொறுத்தவரை போர்ட் ஆஃப் எஜுகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே 2 இயர் 3 இயர்ஸ் முடிச்சிருந்தா நீங்கள் வந்து யாத்திரிக்கை பொறுத்தவரை டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நேவிக் ஜென்ரல் டியூட்டி பொறுத்தவரை 12th நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் மேக்ஸ் அதாவது ஃபஸ்ட்டு குரூப் எடுத்திருந்தால் இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்டிங் சொல்லிவிட்டு எக்ஸ்ட்ரா வந்து நோட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன இதுன்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துங்க. இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து நான் வந்து டெலிகிராம் சேனலில் வந்து கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணி ப்ரீஃபாக வந்து பார்த்துக்குங்க. நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இதற்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவில் என்ன கொடுத்துருக்கான்னு வந்து தெளிவாக வந்து சொல்கிறேன். மினிமம் வந்து 18 வயசுலேருந்து 22 வயசுக்குள்ளே யார் வேணால் அப்ளை பண்ணலாம். டேட் இன்ச் பை இன்ச் வந்து கொடுத்துருக்காங்க. 1 மார்ச் 2003 டு 28 பிப்ரவரி 2027 வரை கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இதுக்கு மேலே நான் ஏஜ் இருக்கும்போது அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு கேட்டகரி வைஸ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து 27 வரை நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா வந்து 3 இயர்ஸ் கொடுத்து 25 வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்போ வந்து ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா அதே ஏஜில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா வந்து கிடையாது. இதில் வந்து ஈஸ்ட் ஜோன் மட்டும்தான் நமக்கான கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து சென்ட்ரல் வந்து 13, எக்கனாமிக் வெரிஃபிகேஷன் 3, ஓபிசியில் வந்து ஒரு 11, எஸ்டியில் 1, எஸ்சியில் 6, மொத்தம் வந்து 34 வேக்கன்சி தான். அந்த வேக்கன்சி தான் நீங்கள் வந்து போட்டி போட முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கீழே பாருங்களேன் கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் ஜோனில் வந்து தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் இந்த 3 ஸ்டேட் வைஸ் தான் நீங்கள் வந்து காம்படிட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் வைஸ் வந்து வேகன்சி வந்து தனித்தனியாக வந்து பிரிச்சிருக்காங்க. யாத்திரிக்கில் வந்து மெக்கானிக், எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லி தனியாக வந்து கேட்டகரி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பொறுத்தவரை உங்களுக்கு வந்து 4 ஸ்டேஜில் வந்து நடக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அப்படின்னு சொல்லிட்டு 6 ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு வந்து செலெக்ஷன் வந்து நடத்துகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1 என்ன, ஸ்டேஜ் 2 என்னன்னு தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பயோமெட்ரிக் அதெல்லாம் பார்ப்பாங்க. சிக்னேச்சர் அப்லோட், ஐடென்டிஃபிகேஷன்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டேஜ் 1 பொறுத்தவரை உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் நீங்கள் வந்து இது பண்ண அதுக்கு வந்து குவாலிஃபை, ப்ரொவிஷனல், பாஸ் ஆர் ஃபெயில் அப்படின்னு தான் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்டேஷன் ஸ்டேஜ் 1ல் நீங்கள் வந்து என்னென்ன எடுத்துகிட்டு போகணுன்னா இப்போ ஐ அட்மிட் கார்டு, பிளாக் அண்ட் ஒயிட் பென் எடுத்த மாதிரி 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்த மாதிரி இருக்கும். அப்புறம் உங்களுடைய அந்த ஒரிஜினல் கேட்டகரி சர்டிஃபிகேட் அதெல்லாம் கொண்டு போகிற மாதிரி இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் 1 பொறுத்தவரை உங்களுக்கு வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து தெளிவாகவே அவங்களுக்கு வந்து A to Z வந்து கொடுத்துருக்காங்க. வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நேவிக் ஜிடி அதில் என்னென்ன இருக்கும், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனில் என்னென்ன வந்து கேட்பாங்க. நீங்கள் வந்து பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு செக்ஷன் 1, செக்ஷன் 2 அப்படின்னு சொல்லி தனித்தனியாக வந்து வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் செக்ஷன் 1, செக்ஷன் 2னா என்ன அப்படின்னு வந்து ப்ரீஃபாக வந்து கொடுத்துருக்காங்க. எத்தனை மார்க்குக்கு வந்து வரும். செக்ஷன் 1 வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் வந்து 16 மார்க் இருக்கும். டைம் வந்து உங்களுக்கு 45 மினிட்ஸ், 16 கொஸ்டின் இருக்கும். என்னென்ன சப்ஜெக்டில் வந்து மேக்ஸ், சயின்ஸு, இங்கிலீஷு, ரீசனிங்கு, ஜிகே அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. நீங்கள் மினிமம் பாஸ் வந்து இருக்கும்ல, அதில் என்னென்ன கேட்டகரியாக இருந்தால் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்ரிசர்வ் ஓபிசியாக இருந்தால் 30 எடுக்கணும். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 27 எடுத்தால் போதும். வந்து 10th லெவலில் இருக்கும். என்ன லெவலில் வந்து சிலபஸ் வந்து கேட்போம் அப்படின்னு வந்து தெளிவாக வந்து அவங்களுடைய இதில் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இது பிடிஎஃப் வந்து கம்பல்சரி நான் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷனுக்கு என்னென்ன சிலபஸ் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து என்ன செக்ஷன் நார்மல் செக்ஷன்ஸ் மார்க்லாம் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை வந்து செக் பண்ணி பார்த்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 2 பொறுத்தவரை வந்து அசஸ்மெண்ட் அடாப்டபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லி ஒரு இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடாப்டபிலிட்டி டெஸ்ட் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஒரு அண்டர் த ஒய்மார்க்ஷீட் பேஸ் ரிட்டன் எக்ஸாமினேஷன் மாதிரி இருக்கும் சொல்லுவாங்க. அதில் வந்து குவாலிஃபை ஆர் நாட் குவாலிஃபை அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்தவரை உங்களுக்கு எப்படி இருக்கும்
600 மீட்டரை கம்ப்ளீட், அதாவது 7 நிமிட்ஸில் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். 20 ஸ்குவாட் அப்பு, உஸ்கான் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 புஷ்அப்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து எப்பவுமே ரெஸ்ட்டு கன்டினியூவாக எடுத்தால் மட்டும்தான் நீ வந்து குவாலிஃபை. இதுக்கு வந்து மார்க்கு எதுவும் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுறாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பொறுத்தவரை ஆன்லைன் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணணும். உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட்டு, டிப்ளமோ, அப்புறம் வந்து உங்களுடைய சீட்டு, ஐடென்டிஃபிகேஷன் மார்க்குன்னு ஆதார் கார்டு அல்லது பான் கார்டு, ஐடி ப்ரூஃபுக்கு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கேஷ் சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி தான் கேட்பாங்க. மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட் ஆஃப் சர்டிஃபிகேட் வந்து 30 ஏப்ரல் 25 வந்து கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட் வேலிடிட்டி அதை வந்து அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாம் வந்து 21 நாளில் வந்து உங்களுக்கு சச்சத்தை மேக்ஸிமம் ப்ரைவேட் வந்து இது பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்து அவங்களுடைய இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ப்ரிப்பரேஷன் ஆஃப் த ஃபைனல் மெடிக்கல்ஸ் லிஸ்ட்டு வந்து ஸ்டேஜ் 2ல் வந்து கரெக்ட் ஆஃப் த ஸ்கோரை வச்சு மென்ஷன் பண்ணுறதா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் 3ல் வந்து டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷன் வந்து பாஸ் ஆர் ஃபெயில் வந்து அப்படின்னு வந்து முன்னாடியே வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து எங்கே வந்து ட்ரைனிங் நடக்கிற ஃபைனல் ரெக்கமெண்ட் வந்து ஐஎன்எஸ் சில்காம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து எல்லா இதுலேயும் வந்துச்சு ஒரு இது வந்து இது பண்ணுவாங்க. அதை வச்சுக்கோங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் எந்த இதில் வேணால் ஜாயின் இண்டியன் கோஸ்ட் கார்டு, சிடிஎஸ் சிடி அந்த இதில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து தெளிவாகவே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இதுலேயும் என்னென்ன இது அப்படின்னு சொல்லி கம்பல்சரியாக வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து லைவாக வந்து நீங்கள் வந்து கேப்சர் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய வந்து அப்ளிகேஷன் அப்போ என்னென்ன இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய சிக்னேச்சரு, லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், உங்கள் இங்க் இருக்குல்ல எங்கேயுமே லெஃப்ட் தான் இம்ப்ரெஷன். அதுக்கப்புறம் டேட் பிறகு வந்து 10th மார்க் ஷீட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃப், ஆதார், பேனு, ஓட்டர் ஐடி, டைமிங் லைசன்ஸ் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து ஆதார் கார்டை வந்து கொடுக்க பாருங்கள். சப்போஸ் நீங்கள் வந்து வேலை ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு என்ஓசி சர்டிஃபிகேட் வந்து வாங்கி அப்லோட் பண்ண மாதிரி. சப்போஸ் எதுவும் கவர்மெண்ட் சைட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் வந்து ரெசிடென்ஷியல் சர்டிஃபிகேட், டொமசில் சர்டிஃபிகேட் வில் பி எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே நீ வந்து இது பண்ணலாம் மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க. ரெசிடென்ஷியல், டொமசியல்னால் ஒன்றும் இல்லை, நேட்டிவிட்டின்னு வந்து சொல்லுவாங்க நம்ம ஏரியாவில். ரெசிடென்ஷியல் சொல்லி தனியாகவே இருக்குது, அதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறாங்க. அப்புறம் ஆல் த கேண்டிடேட் என்னென்ன இது வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10th மார்க் ஷீட்டு அல்லது சர்டிஃபிகேட் ஏதாவது ஒன்று நம்ம இதில் வந்து மார்க் ஷீட் வந்து இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு என்ஓசி, அதுக்கப்புறம் ஜிடி யாத்திரைக்கு வந்து 12th மார்க் ஷீட் வேணும், சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து A to Z இன்ஃபர்மேஷனாக வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து எக்ஸாம் சிட்டி ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்டேஜ் 2ல் வந்து கொடுக்குற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 10 டெய்லியாக இந்த இதுக்குள்ளே ஒவ்வொரு லெவல் வந்து முடிக்கும். ஸ்டேஜ் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாத்ரிக் ஜிடி, நேவிக் டிஜிடி, யாத்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் 1 என்னென்னா மிட் எண்டில் வந்து செப்டம்பர் 2024 வந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் 2 பொறுத்தளவில் மிட்டில் வந்து நவம்பர் 2024 பண்ணிடுவோம். ஸ்டேஜ் 3 வந்து ஏப்ரலில் கன்டினியூ பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து அவங்களுடைய அஃபீஷியல் இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, குயிக்காகவே வந்து முடிச்சிடுவான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் இயரில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதனுடைய அஃபிஷியல் இது வந்து வந்துடும். கண்டிப்பாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு மெஷர்மெண்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து மினிமம் இதில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹைட்டு வந்து ரெடிக்காக இருக்கணும். ஹேர் வந்து நீங்கள் வந்து நார்மலாக இருந்தாலே போதுமானது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஹைட்டு தான் மெயினாக வந்து பார்க்கணும். ஹைட்டை பொறுத்தவரை உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 157 சென்டிமீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்ல ஒரு குறைவான ஹைட்டு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் டேட்டு வந்து ஒரு சில இன்னர் இதில் வந்து அலோவ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிளேன் அந்த டோர்சல் சைட்ஸ் ஆஃப் ஹேண்ட்ஸில் வந்து அலோவ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு சில இதில் ட்ரைனிங்கை பொறுத்தவரை உங்களுக்கு எப்போ இருக்குன்னா ஏப்ரல் 2025 ஐஎன்எஸ் சில்காவில் வந்து ஃபாலோ பண்ணுறதா அவங்களுடைய இதில் வந்து சொல்லியிருக்காங்க. கம்பல்சரி நல்லா ஃப்ரெண்டு ஒருத்த கூட எப்போ நேவி யாத்திரைக்கு வந்து போடுவார் மாதிரி சொல்லி கேட்டிருந்தாப்புல. அவருக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தாங்கன்னா மேலும் என்கொயரிக்கு வந்து 11 மார்ச் 2024 நீங்கள் வந்து ஏதாவது என்ட்ரி இருந்தால் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நம்மளுடைய வேறு இன்ஃபர்மேஷன் எதுவும் தெரியும்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் கண்டிப்பாக கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். லாஸ்ட் டேட்டை பொறுத்தவரை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். 3 ஜூலை 2024 தான் லாஸ்ட் டேட்டு ரெகுலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இப்போவே இந்த வீடியோ பார்த்து அடுத்த நிமிஷமே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கான பேசிக் பே வந்து என்ன இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ராவல் எக்ஸ்பென்சிவ் வந்து கவர்மெண்ட்டே வந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நேவி ஜென்ரல் டியூட்டி வந்து பேசிக் பே வந்து 21,700 வந்து கொடுப்பாங்க. ப்ளஸ் வந்து டியர்னர் அலவன்ஸு அதர் பேஸ்டு வந்து டியூட்டி பிளேஸை பொறுத்தவரை போஸ்டிங்கை பொறுத்தவரை வந்து சேலரி வந்து கொடுப்பாங்க. யாத்திரைக்கு பொறுத்தவரை உங்கள் ஸ்டார்டிங்கே பேசிக்கே வந்து கூட 29,200 வந்து அதாவது பே வந்து 5th லெவலில் வந்து கொடுக்குறேன். அடிஷ்னல் வந்து யாத்திரைக்கு பேயாக வந்து ஒரு 6,200 ப்ளஸ்ஸு டியர்னஸ் அலவன்ஸ் வந்து ஒரு 4,000 வந்து கொடுப்பாங்க. அதர் அலவன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அப்புறம்
நேச்சர் ஆஃப் டியூட்டி, போஸ்டிங், பிளேஸு இதை பொறுத்து வந்து உங்களுக்கு வந்து மாறும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் ரெக்ரூட்மெண்ட் வந்து பற்றி தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்துங்க ப்ரொமோஷன் என்னென்ன லெவல் ஆகும் எல்லாத்தையுமே வந்து அவங்க ப்ரிப்பேர்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம நல்ல ஒரு சூப்பர் ஜாப் தான் கோஸ்ட் கார்டுங்கிறது. நம்ம நியர்பை தமிழ்நாட்டில் கிடைக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்மளே கோஸ்ட் லைன்ஸ்லாம் இருக்குல்ல, அதனால தான் சொல்கிறேன். இங்கே வந்து நம்மளுடைய ஒரு ஏரியாவில் இருக்குது கன்னியாகுமரி, இந்த மாதிரி தனுஷ்கோடி அந்த மாதிரி ஏரியாவில் வந்து கோஸ்ட், நாகப்பட்டினம் அந்த மாதிரி ஏரியாவில் கோஸ்ட் கார்டுகள் இருப்பாங்க. தூத்துக்குடி அந்த மாதிரி ஏரியாவில் இருப்பாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு வந்து பிரதம ஸ்கீமில் வந்து ஒரு யாத்திரைக்கில் வந்து 47,700 வரை பேசிக் பே வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் ஆக சான்சஸ் இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதர் பெனிஃபிட்டை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ரேஷன் அண்டு கிளாத் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறா சொல்லுவாங்க. ட்ரீட்மெண்ட்டு செல்ஃப் அண்ட் ஃபேமிலி டிபெண்ட், அதாவது உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து கவர்மெண்ட் அகாமடேஷன், செல்ஃப் அண்ட் ஃபேமிலி அகாமடேஷன் உங்களுடைய அந்த பராமரிப்பு இருக்குல்ல, அதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து 45 டேஸ் வந்து இயர்லி லீவு, அதுக்கப்புறம் வந்து 8 நாள் வந்து கேஷுவல் லீவ் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயர்லி ட்ராவல் லீவ் வந்து ட்ராவலில் பொறுத்தவரை உங்களை வந்து மாறுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபேமிலி டிபெண்ட் வந்து பண்ணியிருக்க பொறுத்த இருக்குது. அதுக்கப்புறம் கான்ஸ்டிபியூஷன் ஆஃப் ஸ்கீம், கார்டியன் ரிட்டையர்மெண்ட்ஸை பொறுத்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கேண்டீன் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. சிடிஎஸ் அப்படின்னு சொல்லி அதர் லோன் ஃபெசிலிட்டி வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபெசிலிட்டி ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து இருக்குமா சொல்லுங்கள். அப்புறம் இன்சூரன்ஸ் கவர் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஹையாகவே இருக்குது. 75 lakhs கிட்ட என்ரோல்மெண்ட் பர்சனல் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பேக்கப் ப்ரொமோஷனை பொறுத்து உங்களுக்கு வந்து கவரேஜ் வந்து கூடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அவங்க வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துங்க. நான் சொல்கிற ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம், அதனால் சொல்கிறேன். ஹைட் வந்து ரொம்பவுமே கம்மி தான், 157 தான் கேட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆர்மி வந்து அப்ளை பண்ணி போக முடியாத சான்சஸ் வந்து இருப்பீங்க. அவங்க வந்து இதுக்கு ரொம்பவுமே வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து 10th 12th லெவலில் உங்களுடைய செக்ஷனை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் என்ன டியூட்டிக்கு இது பண்ணுறீங்க அப்ளை பண்ணுறத பொறுத்து உங்களுக்கான சிலபஸ் வந்து மாறுது. அதை வந்து நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துக்க எந்த செக்ஷன் சொல்லிட்டு கீழேயே தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. செக்ஷன் வைஸ் எது வந்து கேட்போம், என்ன சிலபஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் வந்து 10th படிச்சிருந்தா டெக்னிக்கல் ப்ளஸ் 12th முடிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஃபஸ்ட்டு குரூப் 2 ஆப்ஷன் தான் உங்களுக்கு இருக்குது. வேறு எந்த ஒரு ஆப்ஷனும் வந்து கிடையாது. அதனால தான் வந்து நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் இன் திஸ் வீடியோ.